ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாலமுருகன். நான் தெங்காசிலேருந்து வர்றேன். நான் ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக்ங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன கேள்வினா, ஒரு சிவில் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா? ஒரு சிவில் இன்ஜினியர் கோடிங் படிக்க முடியுமா? சார் 6 வருஷத்துக்கு நான் டிகிரி முடித்தேன் சார், நான் வேலைக்கு போக முடியுமா? அண்ட் ஃபைனலாக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தேன் சார், அதில் சரியாக போகலை, என்னால் வேலைக்கு போக முடியுமான்ட்டு வாழ்க்கையில் ஒரு தோல்வி நிலையில் இருக்கிற ஒருத்தன் லைஃப்பில் ஜெயிக்க முடியுமானா அது என் தம்பி பாலாவால் தான் முடியுங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ க்யூட்டுங்க. எப்போயுமே ஒரு சிரிப்புங்க, எப்போவுமே ஒரு பணிவுங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிற ஒரு அருமையான ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. ஒரு நாள் பாலாவை பார்க்கும்போது சார், நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நான் தோத்துட்டேன் சார்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நீ ஜெயிப்ப, நீ தோக்கலை, தோல்வி என்பது தற்காலிகமான ஒன்று தான், நீ ஜெயிப்ப அப்படின்னு நான் சொன்னேங்க. அதே மாதிரி பாலாவை என்னை நம்பி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படித்தாருங்க. படிச்சுட்டு அவர் பண்ண ப்ராஜெக்ட்லாம் அசத்திட்டாருங்க. அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ சின்சியருங்க. ஓகேவா? கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருந்துச்சுங்க. ஆனால் கடைசியில் அந்த விளையாட்டுத்தனமே அவனையே மாற்ற ஆரம்பிச்சிங்க. அவனோட தோல்விகள் தான் அவனை மாற்ற ஆரம்பித்து ஒரு நாள் அவன் வெற்றியாளன் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ பாலா, ஒன்று நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஞாபகம் வருது தம்பி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாருமே இப்படி தான் தம்பி இருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாமு கிளியர் பண்ண முடியல, வாழ்க்கையே போச்சு, சிவில் இன்ஜினியரு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வேலை தான் செய்ய போகிறோமா, 6 வருஷம் கேப்பு, நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்ட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே நின்றுட்டாங்க தம்பி. ஆனால் நீ ஒரு நாள் எழுந்து வந்த. ஸோ நான் ஜெயிப்பன்ற நம்பிக்கையோடு வந்தேங்க. இன்றைக்கி நீ ஜெயிச்சிட்டு தம்பி. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. ஸோ தோல்விகளும் துன்பங்களும் ஒரு மனிதனை காயப்படுத்த கிடையாது, செதுக்குவதற்காக வருகிறது என்று நினைத்து அதை நிமிர்ந்து போராடு. உன்னுடைய லட்சியங்களும் உன்னுடைய விடாமுயற்சியும் கண்டிப்பாக அதை சிதைத்து விடும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நீ இன்னைக்கு உன்னுடைய தோல்விகள் துன்பங்கள் எல்லாத்தையும் சிதைச்சிட்டு இன்னைக்கு நீ வெற்றியாளன் ஆயிருக்கங்க. கண்டிப்பாக நான் எந்த வீடியோலும் சொல்லாத ஒரு விஷயம், எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லாத ஒரு விஷயம், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாலா. உன்னை மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் லைஃப்பில் மீட் பண்ணதே கடவுளுக்கு எனக்கு கொடுத்த வரேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பருங்க. எல்லாருமே அந்த பேட்சில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க உன் பேரை சொன்னாவே. அவ்வளோ நல்ல பையங்க. நாங்கள் எல்லாருமே காஷி இன்ஃபோடெக், நானும் எல்லாருமே உன்னை மிஸ் பண்ணுறோம் பாலா. ஸோ காஷி இன்ஃபோடெக்கும் நானும் பர்சனலாக உன்னை வாழ்த்துறோங்க. நீ இன்றைக்கி இல்லை என்றைக்குமே ஜெயிப்ப, ஏன்னா உன்னோட நல்ல மனசு. இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. ப்ளேஸ் ஆன கேண்டிடேட் கண்டிப்பாக அவர் எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ சேலரின்னு சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே மன்னிச்சுங்க. அதை பற்றி நாங்கள் வெளியில் ஷேர் பண்ண முடியாதுங்க. எனிவே நீங்களும் அவங்கள வாழ்த்துறோன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது பாலாங்க. ஆக்சுவலாக 2016 பாஸ் அவுட்டுங்க, சிவில் டிபார்ட்மெண்ட். நிறைய பேர் கேட்பாங்க, சார் சிவில் டிபார்ட்மெண்ட் ஐடிக்குள்ளே போக முடியுமா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமான்ட்டு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல தான் இவன் பிறந்திருக்காங்க. ஓகேவா? சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கோடிங்கே படிக்க முடியாது, ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, ஐடிக்குள்ளே நுழைய முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாலா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. ஓகேவா? இன்றைக்கி பாலா ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாலமுருகன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். தெங்காசிலேருந்து வர்றேன். 2016 பாஸ்ட் அவுட். எனக்கு காஷிவ் இன்ஃபோடெக் எப்படி தெரிய வரும்னா, நான் இன்டர்ன் பண்ணுறதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போது காஷிவ் இன்ஃபோடெக் பார்த்தேன், அதோட கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் சாரோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி. ஸோ டைரெக்டாக சென்னை சாரை மீட் பண்ணேன். சார் என்ன கோர்ஸ் படித்தா வேலைக்கு போகலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த கோர்ஸை நான் இங்கே கற்றுக்கிட்டு அப்புறம் இங்கே ட்ரெயினியாகவும் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நல்ல பெரிய கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் காஷிவ் இன்ஃபோடெக்கில் இன்டர்ன் பண்ணும்போதும் சரி, ட்ரெயினியாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, என்னோடய எம்டி அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் லீட்ஸ் எல்லாருமே
ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கைண்டாக எனக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போல்லாம் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜாபுக்கு ப்ளேஸ் ஆகுறாங்க. நான் 2016 பாஸ் அவுட்னால என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜாப் போகிறத பற்றி சொன்னாங்க. எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கேசிவ் இன்ஃபோடெக்கில் டெக்னாலஜிஸும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ எங்கே போனாலும் நான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது. ஜூனியர்ஸ் யாருமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகாதீங்க. என்ன மாதிரி படிச்சுட்டு நல்லபடியாக நேர்மையான வழியில் ப்ளேஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் காசிவ் இன்ஃபோடெக். சூப்பராக இருந்துச்சு கிளாஸ். புரிஞ்சு இன்டர்வியூ செஷன் நல்ல பாசிட்டிவ் வைப் தான். கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக காசிவ் இன்ஃபோடெக் வந்து ஜாயின் பண்ணி சார் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அஸ் அ ஃப்ரெஷராக இதான் ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வெப் டிசைனிங்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வேரில் சொல்லித்தராங்க. நல்லா தான் இருக்குது. ஏன்னா தமிழில் இங்கிலீஷில் எல்லா டைப்லேயும் சொல்லித்தராங்க. நல்லா இருக்குது. எனக்கு ஐடியிலே ஜாயின் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஆனால் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணான். கேஷிவ் நானும் வந்து ஜாயின் பண்ணோம். நான் லாஸ்ட் மந்த்து ப்ளேஸ் ஆக வேண்டியது. நான் கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட பேட்ச் எல்லாமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. நான் உடனே அதுவே எனக்கு பெரிய ஐடியா இருந்துச்சு. நான் ஒரு 1 வீக் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணேன். இப்போது ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். இன்டர்வியூ நான் என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் பேசிக் கொஸ்டின், ரூல்ஸ் கான்செப்ட், அப்புறம் ஜாயின்ஸ் எல்லாமே கனெக்ஷன் குறை எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். சார் சொன்ன மாதிரி சிவராஜன் தான் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார். இங்கிலீஷ் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். நான் அவங்களே தமிழில் பேசுனாங்க. நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் ரிப்ளை பண்ணேன். ஸோ அதுவே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க.